முருகன் பக்தர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, இன்று கார்த்திகையில் உன்னை தேடி வரும் ஒரு நல்ல செய்தி. நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது தங்கமே. நீ சந்தோஷமாக இனி உன்னுடைய வாழ்க்கையில் இருக்க போகின்றாய். நீ உணர்வுகளின் கடலில் மூழ்கி நிற்கிறாய் என்று எனக்கு தெரியும். ஆனால் அதிலிருந்து மேலே எழுவது கடினம் அல்ல தங்கமே. முதலில் உன்னுடைய கோபத்தை தடுக்க முயலாதே. அதை கேளு. அதனுள் என்ன வழி இருக்கிறது என்று பார். கோபம் உனக்குள் எழுந்தால் அதற்கு பின்னால் உன் மனம் என்னை யாரும் புரியவில்லை என்று கத்திக்கொண்டு இருக்கும். அதை அடைக்காதே தங்கமே. அதனை நான் கேட்கின்றேன். உன் மௌனத்தை ஒரு தண்டனையாக அல்ல, ஒரு தியானமாக மாற்று. பேசாமல் இருப்பது உன்னை பலவீனமாக்காது, அது உன்னை வலிமை ஆக்கும். உன் பிடிவாதம், அதை நம்பிக்கையாக மாற்று தங்கமே. உலகம் உன்னை விட்டாலும் நீ நம்புகிறதை விடாதே. ஆனால் அதற்குள் அமைதியையும் சேர்த்து வை. நினைத்துக்கொள் தங்கமே, கோபம் மட்டும் வேண்டாம். உன் மௌனம் வேண்டுமென்றால் உன்னை வளர்க்கும். உன்னுடைய பிடிவாதம் தீய மனிதர்களிடமிருந்து உன்னை காப்பாற்றும். எப்பொழுதும் நான் உன் பக்கமே நிற்கின்றேன். நீ தனியாக இல்லை. எந்த நேரத்திலும் என்னையே நினைத்து கொண்டிருக்கும் உன்னை நான் எப்படி கைவிடுவேன்? அதனால்தான் உன்னுடைய வேண்டுதல்கள் அனைத்தையும் நான் பூர்த்தி செய்ய முடிவு செய்து விட்டேன். அதுவும் இன்று கார்த்திகையில் நீ நினைத்தது அனைத்தும் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. எதிர்காலத்தை பற்றிய சந்தேகங்கள் உன் மனதை குழப்ப விடாதே. நம்பிக்கை என்பது உன் வாழ்க்கையின் திசை மாறாத தீபம். உனக்குள்ளே நம்பிக்கையால் தான் நீ எதிர்காலத்தை மாற்ற முடியும். ஆனால் அதனை உடனே நிகழ வேண்டும் என்று விரைந்து எதிர்பார்க்காதே. உனக்கான நேரத்தில் நல்ல வழியில் நிகழும். பொறுமையுடன் சிந்தித்து செயல்படு. ஒவ்வொரு படியும் உன்னை உன் இலக்கின் அருகே அழைத்து செல்லும். நான் உன்னுடன் இருக்கின்றேன். உன் நம்பிக்கையின் வெளிச்சத்தில் உன்னுடைய எதிர்காலம் பிரகாசமாகவே இருக்கும். நீ நினைத்தது அனைத்தும் நடந்தே தீரும். உன் சந்தோஷம் உன்னை தேடி வரும். சந்தோஷமாக நீ இனி இருக்கப் போகின்றாய். யாம் இருக்க பயமேன். ஓம் முருகா.